எதிர்க்கட்சி தலைவர் பேசின சில விஷயங்கள் ரசக்குறைவா பலரால பார்க்கப்பட்டது. அதே ரகம் தானே மிஸ்ஸஸ் சசிகலாவையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தொடர்புபடுத்தினது. காலுக்கு கீழே போனாரு, அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய காலில் விழறது அப்படின்னு சொல்றது வந்து காலில் விழுந்து ஒருத்தர் பதவி வாங்கிக்கிட்டாருன்னு சொல்றது வந்து எனக்கு ஒன்றும் அதுல வேறு சில இன்சினுவேஷன்ஸ் நீங்க பாக்கலையா? அதனாலதான் அவர் ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு சொல்றாரு அவரு. See, you can take it in any way you want to. அவரும் அதான் சொல்றாரு, நான் உங்களே சொல்லலையே, நீங்க ஏன் பதில் சொல்றீங்க அப்படின்னு. இன்னும் இந்த லாவணிகள் ஒவ்வொரு தேர்தலையும் பாக்குறோம் நம்ம. Now it has hit new lows. It should not. I think we have to bring it back to where it should be. எல்லாரும் ரெஸ்ட்ரென்ட்ட கடைபிடிக்கணும்னு நினைப்பீங்களா? நிச்சயமாங்க. வந்து அரசியல்ல வந்து நம்ம அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல அரசியல் பேசலாம். We don't have to get very personal. ஒரு பர்சனலான விஷயம் வந்து அது அரசியலாக மாறும் பொழுது அதை விமர்சனம் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது இல்லாத நேரத்தில் பர்சனலாக ஒருத்தரை பேசுறது அப்படிங்கிறது, எஸ்பெஷலி விமன் பீங் டார்கெட்டட் அகெயின் அண்ட் அகெயின், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி உங்களையும் கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. லேட்டஸ்ட் பீயிங் 2G வழக்கில் நீங்கள் உள்ள போவீங்க அப்படின்னு இன்னும் கடுமையாக பேசியிருக்காரு. இல்லை, அவர் வந்து என்னை மிரட்டி பார்த்துடலான்னு நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை எதிர்த்து பேசினா வந்து நீங்க மறுபடியும் சிறைக்கு செல்ல வேணும்னா வாட் இஸ் ஹி ட்ரைங் டு இம்ப்ளை? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவரை எதிர்த்து பேசினா ஜெயிலுக்கு போகணுமா? ஸோ இதுதான் பிஜேபி மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள். எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடியை பயன்படுத்தி ஒடுக்குவீங்க அப்படிங்கிறதான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள். இதையே வந்து திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது நீங்க பிஜேபியா மாறிட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதை தாண்டி இஃப் ஹீ திங்ஸ் ஹீ கேன் த்ரெட்டன் மீ, நீ உங்களை எதிர்த்து பேசுறதுனால நான் வந்து வழக்குகளை சந்திக்கணும், சிறைக்கு போகணும் அப்படின்னு அவர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து குற்றவாளின்னு சொல்லி நான் சிறைக்கு போகல. என்ன வந்து சிறையில வைத்திருந்தார்கள். வழக்கு முடிந்த பொழுது நிரபராதியாகத்தான் நான் வெளில வந்தேன். அந்த வழக்கே, என் மீது போடப்பட்ட வழக்கே ஜோடனை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. நான் வந்து டிரெக்டர் கிடையாது. ஐ வாஸ் ஒன்லி அ ஷேர் ஹோல்டர். உலகத்துல எந்த இடத்துலையும் ஒரு ஷேர் ஹோல்டரை வந்து ரெஸ்பான்சிபிளா ஆக்கி வந்து ஒரு வழக்குல தொடர்பு படுத்தினது கிடையவே கிடையாது. Do you think you were scapegoated? I was targeted. And so நான் நிரபராதியாக இந்த வழக்குல இருந்து வெளியில வந்திருக்கேங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவன் நான் இல்லை. அண்ட் ஹீ திங்ஸ் தட் ஒரு பெண்ணுங்கிறதுனால வந்து நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்லாம் மிரட்டினா வந்து நான் பயந்துருவேன். என்ன இட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங்கர். வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் எனி உமன் பாலிட்டிஷியன் ஹேஸ் டு கிராஸ் அ லாட் ஆஃப் ஹர்டில்ஸ். எலினார் ரூஸ்வெல்ட் சொல்லுவாங்க, பொதுவாகவே திக் ஸ்கின் வேணும், பெண்களுக்கு வந்து ரைனாசரஸ் போல பப்ளிக் லைஃப்ல இருக்கணும்னா திக் ஸ்கின் வேணும் அப்படின்னு. டெஃபினெட்லி. நான் என்னோட மகளிர் அணியில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கூட சில நேரம் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடும்போது அதுக்கு வரக்கூடிய எதிர்வினைகள் எல்லாம் ஐ ஆல்வேஸ் டெல் தம், இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வரும்போது நீங்க இந்த களத்திலே வைக்கக்கூடிய கோஷம் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு 2021 ஒர்க் ஆச்சு, 24 ஒர்க் ஆச்சு. அது டன் அண்ட் டஸ்டட் நினைக்கலையா? இன்னைக்கு அது வந்து ஒரு ரெலவெண்ட் இஷ்யூ நினைக்கிறீங்களா? I want it to be done and dusted. We want it to be done and dusted, but unfortunately it is not. இன்னைக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் every bill which is being brought, ஒவ்வொரு மசோதாலையும் மாநில உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிதி அமைச்சர்கிட்ட பேசும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வருவது கிடையாது. நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஷேர்ஸை குறைச்சிக்கிட்டே யூனியன் கவர்மெண்ட்டோட ஷேரை குறைச்சிக்கிட்டே வராங்க. நரேகாவை கூட எடுத்துக்கோங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு, அதுலேயும் அவங்க ஷேர்ஸை வந்து குறைச்சிக்கிட்டே, கொடுக்க வேண்டிய நிதி பங்களிப்பை குறைச்சிக்கிட்டே வராங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து ஹிந்தியை திணிக்கணும், மும்மொழி கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய
அவர்களுடைய உரிமைகளை அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அதை திணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் திணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு போராட்டமாக ஒரு களமாக தான் மாறுது. அதை நீங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றீங்க. அதனால பாதிக்கப்படுறது தமிழ்நாடு. ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா, ஒத்துழைக்கிற சர்க்கார் இருந்தா, நான் வந்து 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்தேன், ஒரு ஒத்திசைவோடு இருக்கும்போது தமிழ்நாடு நலன் பெறும். இந்த ஒரு போராட்ட அப்ரோச் தமிழ்நாட்டுக்கு பலன் தரல அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. எனக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் அது ஒரு கட்சி இல்லை, இட் இஸ் a government. As a political party I can oppose என்னோட ஐடியாலஜிலேருந்து I have a right to oppose ஒரு விஷயத்தை. அப்படி இருக்கும்போது நான் அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இணக்கமா போனோம். மும்மொழி கொள்கை எடுத்துக்கோங்க. நான் வந்து இது என்னோட ஐடியாலஜி இல்ல, என்னோட ஐடியாலஜி மாறுங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. மும்மொழி கொள்கை நமக்கு நம்மளோட ஸ்டேட் பாலிசி மாறிட போகுதா? அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசில இட் இஸ் a must. Why have they withheld money which has to come in, sorry, Sarva Shiksha Abhiyan or whatever, Samagra Shiksha Abhiyan? அது வந்து கிட்டத்தட்ட 3600 கோடி கிட்ட வந்து they withheld because நாங்க தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ மாறிடாதுன்னா யூ ஆர் ஆக்சுவலி ஸ்டார்விங் அஸ் ஃபார் ஃபண்ட்ஸ் இல்லையா? நம்ம ஸ்டேட் பாலிசி எல்லாத்துலயும் இல்ல ஸ்டேட் பாலிசி மாறல, பட் யூ ஆர் புட்டிங் பிரஷர் ஆன் அஸ் டு சேஞ்ச் இட் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு? இந்த கோர் இஷ்யூஸ்ல எதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமின் திட்டத்தை எடுத்துக்கோங்க. எதுக்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை ஏத்துக்கல, அதுல கையெழுத்து போடல, ஒத்துக்கல? ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவாருங்க. இப்ப இலவச மின்சார திட்டம் கூட அது ஒரு அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு பாதிக்குங்கிறதுக்காகத்தான் அதுல கையெழுத்து போடாம இருந்தாங்க. பட் ஹீ காம்ப்ரமைஸ்ட். சிஏ எப்படி நீங்க அதை ஏத்துக்க முடியும்? சிஏனால யாருக்காவது ஒருத்தருக்கு சிட்டிசன்ஷிப் போயிருக்கா? அது ஒரு பெரிய பூச்சாண்டி போல காட்டப்பட்டது. Has one Indian suffered? Has one Indian lost citizenship? When they're really going to implement it, we will know, and we will know exactly what is happening through SIR and so many. It comes in different forms and ways. So you have to understand it in a holistic way. இந்த தேர்தல்ல அத கோஷமா வைக்கிறீங்க, அது எடுபடும்னு நினைக்கிறீங்க? டெல்லி, தமிழ்நாடு, பிஜேபி உள்ள வந்துரும், அது வந்து இது ஒரு போர்டன்ட் இஷ்யூவா இந்த எலெக்ஷன்ல நீங்க மக்களை பார்க்கும்போது உணர்றீங்களா? பிஜேபி அது கொண்டு வரக்கூடிய கருத்தியல் அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. அவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றது ஒரு இதுவாக மாக்குதான். ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் எதுக்காக வந்து மத கலவரங்களை காழ்ப்புணர்ச்சிகளை உருவாக்க வேண்டும்? இதை தான் நம்ம எதுக்குறோம். இந்த கலாச்சாரம், இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு இல்லை, எந்த மாநிலத்துக்குமே இது தேவையில்லாத ஒன்று. இன்னைக்கு பிஜேபிக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு 5-11% நம்ம டிஸ்பியூட் பண்ணலாம் எவ்வளோ அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. வேற பார்ட்டி நீங்களும் கூட்டணி வச்சிருக்கீங்களே அவங்களோட, அப்ப அது நல்ல கட்சியான்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. இல்லைங்க, நாங்க கூட்டணி வச்சப்ப we had minimum program with them and we said certain things cannot be done. யூனிஃபார்ம் சிவில் கோடு, அந்த ராமர் கோயில் எதுவுமே ஈவன் 370 காஷ்மீர் nothing could we made sure தேர்தல் அறிக்கையில கூட அது வரல. On the other side, இன்னைக்கு பெரிய டாக்கிங் பாயிண்டா இன்னி வரைக்கும் பேசப்படுற குஜராத் கலவரம் நீங்க அலையன்ஸ்ல இருந்து போதானே நடந்தது. நீங்க அந்த சமயத்துல உங்களுக்கு ஒத்திசைவான கருத்துக்களை சொன்னீங்களே அப்படிங்கிற விமர்சனம் வருது. இல்லையே, டெஃபினெட்லி டிஎம்கே took a stand against it. டிஎம்கே அதை வந்து சரின்னு சொல்லவே இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து எழுதியிருக்காங்க. அது அங்க இருக்கிற ஒரு லோக்கல் இஷ்யூவா தானே பார்த்தாரு. இது ஒரு ராதர் ஒரு பிஜேபியோட ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு பெர்சிக்யூஷனா நம்ம டெஃபினெட்லி நீங்க போய் முரசொலி கடிதங்களை படிச்சு பாருங்க. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி வேர்டட். முரசொலி கடிதத்தையும் எதிர்கட்சி தலைவர் காட்டுறாரு. மோடி நல்லவர்னு கலைஞர் சொன்னார்,
நீங்கெல்லாம் சொன்னபோது சரியா அப்படிங்கிறது இல்லையே எந்த கான்டெக்ட்ல இப்ப வந்து பிரதமரை விமர்சிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவராக விமர்சிக்கிறோம். அவர் பர்சனலா நல்லவரா இல்லையானா எஸ் ஐ ஹாவ் ஆல்சோ குட் மெமரிஸ் ஆஃப் ஹிம். இப்போ மெனி தலைவரை வந்து பார்க்க வந்தாரு. அண்ட் அங்க டெல்லியில வந்து எப்பொழுது வந்து என்னையோ அண்ணனையோ பார்க்கும் பொழுது இஸ் ஆல்வேஸ் என்கொயர்ட் அபவுட் தலைவர் உடைய எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால வந்து வி கேன் நாட் அப்போஸ் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது. பொலிட்டிக்கல் சிவிலிட்டி வேற, ஐடியாலஜிக்கலா எதிர்க்கிறது. டெஃபினெட்லி